குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் பிரிவு 8 தியானம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். பாடல் 613 சீவருக்கு உதவுபவர் அவ்வவர் மண்டலம் ஆம் பரிசு ஒன்றுண்டு அவ்வவர் மண்டலத்து அவ்வவர் தேவரம் அவ்வவர் மண்டலம் அவ்வவர் கேவரில் அவ்வவர் மண்டலம் ஆயம் மற்றோர்க்கே. அவ்வவர் மண்டலம் அப்படின்னா அவ்வவரின் மண்டலங்களான தீ கதிரவன் திங்கள் மண்டலங்கள். அவ்வவர் மண்டலத்தால் ஆகின்ற தன்மை ஒன்று உண்டு. அக்னி கதிரவன் திங்கள் மண்டலங்களுக்கு நான்முகன் திருமால் உருத்திரர் என்பவர் தலைவர்கள் ஆவார்கள். அவ்வவரது ஆட்சி அவ்வவ் மண்டலத்தில் இருப்பின் அவ்வவரது மண்டலம் மற்றவர்க்கு உதவி செய்யும் கூட்டம் ஆகும். பாடல் 614 3 மண்டலங்களில் பொருந்தி சென்றால் ஒளி உண்டாகும். இளைக்கின்ற நெஞ்சத்து இருட்டறையுள்ளே முளைக்கின்ற மண்டலம் மூன்றினும் ஒன்றி துளைப்பெரும் பாசம் துருவிடுமாகில் இளைப்பு இன்றி மார்கழி ஏற்றம் அது ஆமே. துளை அப்படின்னா உச்சி துளை, அதாவது பிரம்மரந்திரம். பாசம் அப்படின்னா பெரும் காதல். துருவிடுதல் அப்படின்னா ஆராய்தல். இளைப்பின்றி அப்படின்னா துன்பம் இல்லாமல். மார்கழி ஏற்றம் அப்படின்னா விடியற்காலம். கழிதல் அப்படின்னா நீங்குதல். உலக இயலில் மயங்கி தவிக்கின்ற உள்ளம் என்ற இருட்டறையில் தோன்றும் 3 மண்டலங்களுள் பொருந்தி உச்சித்துளை வழியாக சிவத்திடம் மிக்க அன்பு கொண்டு ஆராய்ந்து மேலே சென்றால் துன்பம் நீங்கி தலையில் விடியற்காலம் போல் வெளிச்சத்தை பார்க்க இயலும். பாடல் 615 உடல் அழியாதிருக்க வழி முக்குண மூடர வாயுவை மூலத்தே சிக்கென மூடி திரித்து பிடித்திட்டு தக்க பலம் இடம் நாழிகை சாதிக்க வைக்கும் உயிர்நிலை வானவர் கோனே. மூடர அப்படின்னா இருள் நீங்க. மூலம் அப்படின்னா மூலாதாரம். வலமிடம் அப்படின்னா வலப்பக்கமும் இடப்பக்கமும் உள்ள கதிரவன் திங்கள் கலைகள். வானவர் கோன் அப்படின்னா தேவரின் தலைவனான சிவபெருமான். 3 குணங்களாகிய தாமத ராட்சச சாத்வீக என்ற இருள் நீங்க மூலாதாரத்தில் உள்ள அபானன் என்ற வாயுவை மேல் எழுப்ப பலப்புற கதிரவன் கலையை இடப்பக்கம் உள்ள திங்கள் கலையுடன் பொருந்தும் வண்ணம் காலையில் 1 நாழிகை நேரம் பயின்றால் உடம்பில் உயிர் அழியாது இருக்க வைப்பான் சிவபெருமான். பாடல் 616 ஆன்ம தரிசனம் செய்தவர் நடலித்த நாவுக்கு 4 விரல் மேலே மடலித்த வாணிக்கு 2 விரல் உள்ளே கடலித்து இருந்து கருத வல்லார்கள் சடல தலைவனை தாம் அறிந்தாரே. நடலித்த அப்படின்னா சிறப்புடைய. மடலித்த அப்படின்னா இதழ் பொருந்திய. கடலித்து அப்படின்னா கடலின் தன்மையாய். வாணி அப்படின்னா இசை தோன்றும் இடம். நாபிக்கு அப்படின்னா கொப்புழுக்கு. சடலம் அப்படின்னா உடல் அசைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் கொப்புள் சக்கரத்துக்கு 4 விரல் மேல் ஊர்த்துவ முகமாய் மேலே செல்லும் வாக்கு வெளிப்படும் தொண்டை சக்கரத்துக்கு 2 விரல் அளவு கீழே இருக்கும் அநாகத சக்கரத்தில் கடலின் ஒளி போல் பொங்கி எழும் ஒளியை தியானம் செய்ய வல்லவர்கள் உடலுக்கு உரிய ஆன்மாவை அறிந்தவர்கள் ஆவார்கள். பாடல் 617 இருள் நீங்கி இன்பம் எய்துவர் அறிவாய் அசத்து என்னும் 6 அகன்று செறிவான மாயை சிதைத்து அருளாலே பிரியாத பேரருள் ஆயிடும் பெற்று நெறியான அன்பர் நிலையறிந்தாரே. 6 அப்படின்னா 36 தத்துவங்கள். அசத்து அப்படின்னா அறிவற்றது. பிரியாத அப்படின்னா நீங்காத. பேரருள் அப்படின்னா அருள் சக்தி. நிலைநெறியான அன்பர் அப்படின்னா சிவநெறியில் நின்று தியானிப்பவர் அப்படின்னு அர்த்தம். அறிவு என்னும் ஆன்மா அறிவற்ற 36 தத்துவங்களும் நீங்க பெற்று மாயையை அருளால் கெடுத்து சிவனுடன் நீங்காமல் இருக்கும் அருள் சக்தி ஆகும் தன்மையை சிவநெறியில் பொருந்திய அன்பரே அவ்வுண்மையை உணர்ந்தவர் ஆவார்கள். பிரிவு 9 சமாதி என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். சமாதி அப்படின்னா உயிரும் இறைவனும் ஒன்றி நிற்பது அப்படின்னு அர்த்தம். பாடல் 618 சமாதி நிலை கிட்ட
பெறுபவர். சமாதி யமாதியில் தான் சொல்ல கேட்கின் சமாதி யமாதியில் தான் எட்டும் சித்தி சமாதி யமாதியில் தங்கினோர்க்கு அன்றே சமாதி யமாதி தலைப்படும் தானே. இயமாதி சமாதி அப்படின்னா இயமம் முதலாவதாக கொண்ட சமாதி, தலைப்படும் அப்படின்னா கைகூடும். இயமம் முதலியவற்றை கடைபிடித்து சமாதி வரை செல்லும் முறைமையை கூற கேட்டால் இயமம் முதல் சமாதிக்கு முன் உள்ள சங்கங்கள் கடைபிடிக்கப்படின் எட்டாவதான சமாதி கைகூடும். இந்த 8 உறுப்புகளையும் முறையாக செய்து வருபவர்களுக்கு அட்டாங்க யோகத்தின் கடைசி அங்கமான சமாதியும் கைகூடும். பாடல் 619. சமாதி நிலையில் பேரொளியை காணலாம். விந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடில் சந்தியில் ஆன சமாதியில் கூடிடும் அந்தம் இல்லாத அறிவின் அரும்பொருள் சுந்தர சோதியும் தோன்றிடும் தானே. விந்து அப்படின்னா ஒளி, நாதம் அப்படின்னா ஒளி, மேரு அப்படின்னா சகஸ்ரதலம் அதாவது புருவத்தின் நடு. இதை 1000 இதழ் தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவனில் இருந்த சிவம் தகுதி வந்த பின் வெளிப்படும் அப்படின்னு அர்த்தம். அந்தமில்லாத அப்படின்னா எல்லை இல்லாத, அறிவின் அரும்பொருள் அப்படின்னா ஞான வடிவான சிவம் அப்படின்னு அர்த்தம். விந்துவும் நாதமும் தலையில் உள்ள 1000 இதழ் தாமரையில் மிகுந்து விளங்கினால் யோகமான சமாதியில் சீவன் பொருந்தியிருக்கும். அப்போது இறுதியில் ஞான வடிவமான சிவம் அழகான பேரொளியாக புலப்படும். விந்து அப்படின்னா ஒளின்னு சொன்ன இல்லைங்களா, அது வெளிச்சம். நாதம் அப்படின்னா ஒளின்னு சொன்ன அது சப்தம். பாடல் 620. மனமும் பிராணனும் அடங்கும். மண்மனம் எங்கு உண்டு வாயுவும் அங்கு உண்டு, மண்மனம் எங்கு இல்லை வாயுவும் அங்கு இல்லை. மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு மண்மனத்துள்ளே மனோலயம் ஆமே. மண்மனம் அப்படின்னா நினைக்கும் செயல் பொருந்திய மனம். மண் அப்படின்னா நினைத்தல். மனோலயம் அப்படின்னா மனமானது அடங்குதல் அப்படின்னு அர்த்தம். நினைக்க செய்யும் மனம் எங்கே இருக்கின்றதோ அங்கு பிராணவாயுவும் உண்டு. மனமானது நினைக்கவில்லை என்றால் பிராணவாயுவின் அசைவும் ஏற்படாது. அந்த மனதில் நினைப்பதை விட்டு மகிழ்ந்து இருப்பவர்களுக்கு எண்ணும் மனமே எண்ணாத மனமாகிவிடும். பாடல் 621. சிரசில் உணர்வை கருதி இருப்பவர்க்கு பிராணன் அடங்குதல். விண்டு அலர் கூபமும் விஞ்சத்து அடவியும் கண்டு உணர்வாக கருதி இருப்பார்கள். செண்டு வெளியில் செழுங்கிரியத்திடை கொண்டு குதிரை குசை சிறுத்தாரே. விண்டு அப்படின்னா பிளந்து வெளிப்படும், கூபம் அப்படின்னா ஊற்று, குசை அப்படின்னா குதிரையை கட்டும் கயிறு. பிளந்து வெளிப்படும் ஒளியாம் நீர் ஊற்றையும் சிவமாகிய அறிவு காட்டையும் கண்டு உணர்வு மயமாய் இருப்பவர்கள் செழுமையான தலையான மலையில் பிராணன் என்ற குதிரையை செலுத்தி மனம் என்ற கயிற்றை கட்டவும் செய்வார்கள். பாடல் 622. காலன் என்ற சொல் கனவிலும் இல்லை. மூல நாடி முகட்டல குச்சியுள் 4 வாசல் நடுவுள் இருப்பிற்கால் மேலை வாசல் வெளியுற கண்டபின் காலன் வார்த்தை கனவிலும் இல்லையே. மூலம் அப்படின்னா சிவம், முகட்டலகு அப்படின்னா சகஸ்ரதலம், 4 வாசல் அப்படின்னா கண் அறிவு, காதறிவு, மூக்கறிவு, நாக்கறிவு என்பவை சிவனை நாடி தலையின் உச்சியுள் உள்ள சகஸ்ரதலத்தில் கண், காது, மூக்கு, நாக்கு என்னும் 4 அறிவும் பொருந்தும்படி இருப்பவர்களே. பரந்த சகஸ்ரதலத்தின் மேலே அகண்டத்தை கண்ட பின்பு உங்களுக்கு யமன் என்ற சொல் கனவிலும் இல்லை. பாடல் 623. சிவமாய் விளங்குபவன் மண்டலம் 5 வரைகளும் ஈராறு கொண்டிட நிற்கும் குடிகளும் 6 என்பர் கண்டிட நிற்கும் கருத்து நடுவாக உண்டு நிலாவிடும் ஓடும் பதத்தையே. குடிகள் அப்படின்னா தேவதைகள், மண்டலம் 5 அப்படின்னா நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம் என்பவை. இவற்றுக்கு முறையாக மூலம், கொப்புள், மேல்வயிறு, நெஞ்சம், கழுத்து என்பவை நிலைக்களங்கள் ஆகும். பிருத்துவி முதலிய 5 மண்டலங்களும் அகரம் முதல் உண்மணி இறுதியாக உள்ள கலைகள் 12ம் ஆதார சக்கரங்களில் உள்ள அக்ஷரங்களை இடமாக கொண்ட தேவதைகள் 48
வீடு ஆகியவற்றை கருத்து மாத்திரமாக நிராதாரத்தில் கண்டு எங்கும் பரந்துள்ள திருவடியை பொருந்தி சிவயோகி அனுபவிப்பான். பாடல் 624. சிவகனியுடன் இருக்கலாம். பூட்டு ஒத்த மெய்யில் பொறிபட்ட வாயுவை தேட்டு அற்ற அந்நிலம் சேரும்படி வைத்து நாட்டத்தை மீட்டு நயனத்து இருப்பார்க்கு தோட்டத்து மாம்பழம் தூங்கலும் ஆமே. கிணற்று சகடை உதவியால் கயிறு மேலும் கீழும் செல்லும் இயல்புடையது. அதுபோன்று எண்ணங்களுக்கு ஏற்ப வாயு கீழும் மேலும் செல்லும். நயனத்திருப்பார்க்கு அப்படின்னா விழித்து இருப்பவர்க்கு அப்படின்னும், தோட்டத்து மாம்பழம் அப்படின்னா சிவமாகிய கனி அப்படின்னும், தூங்கலுமாம் அப்படின்னா அசைவற்று இருக்கலாம் அப்படின்னும் அர்த்தம். கிணற்று சகடை போல் உடலில் கீழும் மேலுமாக போகும் வாயுவை பிரம்மரந்திரத்தால் பொருந்த செய்து சேர்த்து தேடி அலைவதை விட்டு விழித்த வண்ணம் இருப்பவர்க்கு சிவகனியுடனே அசைவற்று இருக்க இயலும். பாடல் 625. மனம் அடங்கியவர் பெறுவது. ஒரு அறியும் பரிசு ஒன்று உண்டு. வானோர் கருவறை பற்றி கடைந்து அமுது உண்டார். அருவரை ஏறி அமுது உண்ணமாட்டார். திருவரையா மனம் தீர்ந்து அற்றவாறே. ஒரு அப்படின்னா ஆவியின் சொரூபம், பரிசு அப்படின்னா தன்மை, கருவறை பற்றி அப்படின்னா கரு உண்டாகும் இடத்தை பற்றி அப்படின்னு அர்த்தம். அமுது உண்டார் அப்படின்னா இன்பத்தை அடைந்தனர். என் ஆன்ம வடிவத்தை அறிந்து கொள்ளும் சிறப்பான ஒரு முறை உண்டு. அதன் பயன் சொல்கிறேன், கேட்பீர்களாக. தேவர்கள் கடலை கடந்து அமிழ்தம் உண்டார்கள். அதனால் சிரசின் உச்சியிலே போய் அமுதபானம் செய்யாதவர் ஆகினார்கள். எனவே மனம் அடங்க தலையின் மேலிடத்தில் பொருந்துவதே சுரூபத்தை அறிவது ஆகும். பாடல் 626. சமாதி நிலையில் சிவனுடன் கூடியிருத்தல். நம்பனை ஆதியை நான்மறை ஓதியை செம்பொன்னின் உள்ளே திகழ்கின்ற சோதியை அன்பினை ஆக்கி அருத்தி ஒடுக்கி போய் கொம்பு ஏறி கும்பிட்டு கூட்டம் இட்டாரே. கொம்பு ஏறி அப்படின்னா நடுநாடி வழியேறி சகஸ்ரதலத்தில் இருந்து கூட்டம் இட்டார் அப்படின்னா கலந்திருந்தார். அருத்தி அப்படின்னா ஆசை. நம்பிக்கைக்கு உரியவனும் முதல் பொருளாக விளங்குபவனும் 4 வேதங்களை ஓதியவனும் செம்பொன்னின் விளங்கும் சோதியை போன்றவனும் ஆன சிவபெருமானின் அன்பு மிக கொண்டு ஆசையை அடக்கி போய் சகஸ்ரதலத்தில் நின்று பயிற்சியாளர் நிட்டையில் இருந்தார். பாடல் 627. குண்டலினி சக்தியே வெவ்வேறு கோலமுடன் விளங்கும். மூலத்து மேலது முச்சதுரத்தது கால் திசையில் கலக்கின்ற சொந்தினில் மேலை பிறையினில் நெற்றி நேர்கின்ற கோலத்தின் கோலங்கள் வெவ்வேறு கொண்டதே. கால் அப்படின்னா அபானன் என்ற வாயு. அப்படின்னா செயல் கெட்டு, அந்த வாயு செயல் கெட்டதே அல்லாது குண்டலினியோடு மேல் எழும்பி உயிருடன் பொருந்தி மூக்கு துளை வழியாக புகுந்து பிரம்மரந்திரத்தை நோக்கி செல்லும் அப்படின்னு அர்த்தம். மேலை பிறை அப்படின்னா அர்த்த சந்திரன். குண்டலினி 4 இதழ்களுடன் கூடிய மூலாதாரத்தில் உள்ள முக்கோண வடிவு கொண்டது. அது அபானன் சக்தி கெட்டு மூச்சுடன் சேரும் இடத்தில் பெருமை மிக்க அர்த்த சந்திரனில் நெற்றியின் நடுவே உள்ள வடிவில் அர்த்த சந்திரன் முதல் உண்மணி ஈராக உள்ள கலைகளாய் விளங்கும். பாடல் 628. திங்கள் மண்டலத்தில் சிவமாய் இருக்கலாம். கற்பனை அற்று கனல் வழியே சென்று சிற்பனை எல்லாம் சிருட்டித்த பேரொளி பொற்பினை நாடி புனர்மதியோடு தற்பரமாக தகும் தன் சமாதியே. கற்பனை அற்று அப்படின்னா வீணான எண்ணங்களை விட்டு, கனல் வழி அப்படின்னா மூலாதார அக்னியோடு, சிற்பனை எல்லாம் அப்படின்னா சிற்ப திறம் உடைய இந்த உலகங்களை எல்லாம் அப்படின்னும், பொற்பினை அப்படின்னா அழகனை அப்படின்னும் அர்த்தம். ஒருவர் கற்பனைகளை விட்டு மூலக்கனலுடன் மேலே போய் சிற்ப திறம் உடைய இந்த புவனங்களையெல்லாம் படைத்து கொடுத்த பேரொளி
அழகனான சிவத்தை தேடி மதிமண்டலத்துடன் பொருந்தி தான் என்றும் சிவன் என்றும் பேதமாகாதது சாந்தம் பொருந்திய சமாதி ஆகும். பாடல் 629. நடுவு நிலைமை தானே வந்து சேரும். தலைப்பட்டு இருந்திட தத்துவம் கூடும். வலைப்பட்டு இருந்திடும் மாது நல்லாலும் புலைப்பட்டு இருந்திடும் கோபம் அகலும். துளைப்பட்டு இருந்திடும் தூங்க வல்லார்க்கே. தலைப்படுதல் அப்படின்னா கூடல், வலைப்படுதல் அப்படின்னா பிணைத்தல், குலைப்பட்டு இருந்திடும் கோபம் அப்படின்னா கொத்தான சினம், துளைப்பட்டு இருத்தல் அப்படின்னா துலா கோல் போல் நடுவு நிலைமை கூடுதல், தூங்க வல்லார் அப்படின்னா சமாதி கூடியவர். மேலே சொன்னபடி வாழ்க்கையை மாற்றியவரிடம் ஆன்மா நன்கு விளங்கும். ஆன்மா சிவத்தை சார்ந்து இருப்பதால் திருவருள் சக்தியால் அங்கு கூடியிருக்கும் காம குரோதங்கள் முதலியவை அகன்று போய்விடும். சமாதியில் சேர்ந்தவர்களுக்கு நடுவு நிலையானது தானே வந்து சேரும். பாடல் 630. சமாதியின் சீவனின் நிலைமை. சோதி தனிச்சுடராய் நின்ற தேவனும் ஆதியும் உள் நின்ற சீவனும் ஆகுமால் ஆதி பிரம்மன் பெருங்கடல் வண்ணனும் ஆதி அடிபணிந்து அன்பு உருவாரே. ஆதி அப்படின்னா சக்தி, தேவன் அப்படின்னா சிவன், பெருங்கடல் வண்ணன் அப்படின்னா பெரிய கடல் போன்ற நீல நிறத்தை உடைய திருமால், அன்புருவார் அப்படின்னா அன்பு காட்டுபவர் அப்படின்னு அர்த்தம். ஒளியுடனே ஒப்பில்லாத சுடராய் நின்ற சிவமும் சக்தியும் உள்ளே விளங்கும் மலம் அற்ற ஆன்மாவும் சமாதியில் ஒன்றே. படைப்புக்கு முதல்வனான நான்முகனும் நீலமேனியுடைய திருமாலும் ஆதியான சிவத்திடம் அடிபணிந்து அவனிடம் என்றும் நீங்க அன்பை காட்டுவர். பாடல் 631. தான் எனவும் சிவம் எனவும் வேறுபாடாக எண்ணாதவர்க்கு சமாதி தேவையற்றது. சமாதி செய்வார்க்கு தகும் பல யோகம். சமாதிகள் வேண்டாம் இறையுடன் ஏகில் சமாதிதான் இல்லை தான் அவன் ஆகில். சமாதியில் எட்டு சித்தியும் எய்துமே. தகும் பல யோகம் அப்படின்னா பல யோக பயன்கள் உண்டாக பெறும். சமாதி அப்படின்னா நிட்டை. இறையுடன் ஏகின் அப்படின்னா இறைவனுடன் ஒன்றி இருப்பின். எட்டு சித்தி அப்படின்னா 64 கலை ஞானங்கள். அதாவது சமாதியில் இருப்பவர்களுக்கு பல யோகங்கள் கைகூடும். எப்போதும் இறைவனிடம் கூடி இருக்கின்ற சமாதிகள் வேண்டியது இல்லை. ஆன்மாவாகிய தான் சிவமே ஆதலால் சமாதி வேண்டியது இல்லை. சமாதியினால் 64 கலைகளும் வந்து சேர பெறுவார்கள். இவ் 10 அட்டாங்க யோக பேரு என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். அட்டாங்க யோகத்தினால் அடையும் நன்மைகள் பற்றி இந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 632. வேண்டியவர்க்கு வேண்டியபடி அருள்வான். போதுகந்தேரும் புரிசடையானடி யாது ஏதுகந்தார் அமராவதிக்கே செல்வர். ஏதுகந்தான் இவன் என்றருள் செய்திடு மாதுகந்தாடிடு மால்விடையோனே. போது உகந்து ஏறும் அப்படின்னா சகஸ்திர தலமான தாமரையில் வீற்றிருக்கும் அப்படின்னும், புரிசடை அப்படின்னா கதிர்களாகிய சடை அப்படின்னும், அமராவதி அப்படின்னா விண் உலகு அப்படின்னும், மாது உகந்து அப்படின்னா உமையம்மை மகிழ அப்படின்னும், மால்விடை அப்படின்னா திருமாலை ஊர்தியாக உடையவன், பெருமையுடைய காலை அல்லது அறமான காலை அப்படின்னும் எடுத்துக்கலாம். சகஸ்ர தலத்தில் விருப்பமுடன் வீற்றிருக்கும் சிவனது திருவடியை எவ்வாறாயினும் விரும்பியவர் விண்ணுலகை அடைவார்கள். உமையம்மையார் மகிழ நடனம் செய்யும் காலை ஊர்தியை உடைய சிவம் இவன் எதனை விரும்பி வந்தான் என்று கருதி அவன் விரும்பியதை அருள் செய்வான். பாடல் 633. சிவபதம் கிட்டும். பற்றி பதத்தன்பு வைத்து பரன்புகழ் கற்றிருந்தாங்கே கருதும் அவர்கட்கு முற்றிருந்தாங்கே முனிவர் எதிர்வர தெற்றுன் சிவப்பதம் சேரலுமாமே. சிவபெருமானின் புகழை கேட்டு அதை சிந்தித்து இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பவர்களுக்கு சிவப்பதம் கிடைப்பது உறுதி. பதத்து அன்பு அப்படின்னா திருவடியில் காட்டத்தக்க அன்பு. பரன் அப்படின்னா சிவபெருமான். கருதும் அப்படின்னா சிந்திக்கும். தெற்றும் அப்படின்னா தெளிந்த திருவடியை பற்றி நின்று அன்பு கொண்டு சிவத்தின் புகழையே கற்று
சற்று கேட்டு இருந்து அங்கு அப்படியே சிந்திப்பவர்களுக்கு முனிவர் எல்லாரும் எழுந்து எதிர்கொண்டு அழைக்க தெளிவான சிவபதம் சேரவும் கூடும். பாடல் 634. சிவயோகம் மேற்கொண்டவர் இம்மையிலேயே இன்பம் அடைவர். வருந்தி தவம் செய்து வானவர் கோவாய் திருந்தமராபதி செல்வன் இவனென தருந்தன் முழவங் குழழுமியம்ப இருந்தின்பம் எய்துவ ரீசன் அருளே. வானவர் கோவாய் அப்படின்னா தேவர்களின் தலைவனாய், செல்வன் அப்படின்னா செல்லும் தகுதி உடையவன், தன்முழவம் அப்படின்னா குளிர்ந்த முரசு, இருந்து அப்படின்னா இவ்வுலகத்தில் இருந்து அப்படின்னு அர்த்தம். சிவத்தை நோக்கி வருத்தப்பட்டு தவத்தை ஆற்றி தேவர் உலகுக்கு தலைவனாய் தேவர் உலகம் செல்லக்கூடிய தகுதி உடையவன் இவன் ஆவான் என்று கூறும்படி குளிர்ந்த முரசும் வேய்குழலும் ஒலிக்க இறைவனது அருளால் இந்த உலகத்திலேயே இருந்து இன்பம் அடைவார்கள். பாடல் 635. சிவகதியை அடையும் போது தேவர் எதிர்கொள்வர். செம்போர் சிவகதி சென்றெய்தும் காலத்து கும்பத் தமரர் குழாம் வந்தெதிர்கொள்ள எம்பொன் தலைவனிவனாம் என சொல்ல இன்பக் கலவி இருக்கலுமாமே. செம்பொன் சிவகதி அப்படின்னா அணு சதாசிவர் இருக்கும் மண்டலம் பொன் ஒளியில் விளங்கும் அப்படின்னு அர்த்தம். கும்பத்து அமரர் அப்படின்னா பூரண கும்பங்களை உடைய தேவர்கள். இன்பக் கலவி அப்படின்னா இன்பச் சேர்க்கை. செம்பொன் ஒளியுடைய சிவகதியை அடையும் காலத்தில் தேவர் கூட்டம் பூரண கும்பத்துடன் வந்து எதிர்கொண்டு அழைக்கும் எங்களுடைய பொன் மண்டலம் என்ற புத்தி மண்டல தலைவன் இவனே ஆவான் என்று யாவரும் பாராட்டுவார்கள். இன்ப சேர்க்கையில் கூடி இருக்கலாம். பாடல் 636. பக்குவம் வந்தபோது சிவபதம் கிட்டும். சேருரு காலம் திசை நின்ற தேவர்கள் ஆரிவன் என்னவரனாம் இவனென்ன ஏருரு தேவர்கள் எல்லாம் எதிர்கொள்ள காருரு கண்டனை மெய்கண்டவாறே. அரண் அப்படின்னா சிவபெருமான், ஏருரு அப்படின்னா அழகு பொருந்திய, காருரு அப்படின்னா கருமை பொருந்திய சிவகதியை அடையும் போது திக்குபாலர்கள் ஆகிய தேவர்கள் இவன் யார் என்று வினவ சிவபெருமான் நாமே இவன் என்று கூற அழகுமிக்க தேவர்கள் அனைவரும் எதிர்வந்து அழைக்க கருநிறம் வாய்ந்த கழுத்தை உடைய சிவபெருமானை பயிற்சியாளர் நேரில் கண்டவர் ஆவார்கள். பாடல் 637. எங்கும் வல்ல சித்தர் நல்வழி நாடி நமன் வழி மாற்றிடும் சொல்வழியாளர் சுருங்கா பெருங்கொடை இவ்வழியாளர் இமையவர் எண்டிசை பல்வழி எய்தினும் பார்வழியாகுமே. நமன் அப்படின்னா கூற்றுவன், இமையவர் அப்படின்னா தேவர்கள், பார்வழி அப்படின்னா நிலவுலக வழியை போல அப்படின்னு அர்த்தம். நல் வழியை நாடி யமனிடம் போகும் வழியை மாற்றும் பிரணவ உபாசகரும் குறையாத கொடையில் வழி வழி வந்தவருமாகிய இந்த யோகியர்களுக்கு தேவர் உலகத்தில் உள்ள 8 திசையில் சென்றாலும் தேவலோகம் பூலோகம் போன்று தெரிந்த வழியாகவே இருக்கும். பாடல் 638. சிவயோகியரிடம் திருமால் முதலியவர் வாழ்தல். தூங்க வல்லார்க்கும் துணையேழ் புவனமும் வாங்க வல்லார்க்கும் வழி செய்து நின்றிட்டு தேங்க வல்லார்க்கும் திளைக்கும் அமுதமும் தாங்க வல்லார்க்கும் தன்னிடமாமே. தூங்க வல்லார் அப்படின்னா அரித்துயில் கொள்ளும் திருமால், வாங்க வல்லார் அப்படின்னா படைக்க வல்லார், தேங்க வல்லார் அப்படின்னா ஒரு திறன், அரித்துயில் கொண்ட திருமாலுக்கும் 7 உலகங்களை படைக்க வல்ல நான்முகனுக்கும் வன்மையால் அழிந்து அடையாது இருக்கும் உருத்திரனுக்கும் அமுதம் உண்டு மகிழ்ந்திருக்கும் தேவர்களுக்கும் சிவகதியை பெற்றவரே இடம் ஆகும். பாடல் 639. சிவபோதத்தில் அடங்கி இருப்பதே சமாதி. காரியமான உபாதியை தான் கடந்து ஆரிய காரணமேழும் தன் பாலுற ஆரிய காரணமாய தவத்திடை தாரியல் தற்பரன் சேர்தல் சமாதியே. ஆன்மாக்களுக்கு ஆணவ மலமறைப்பினால் உண்டாகும் உபாதிகள் 7. அவை இறை இன்மை, அற்ப அறிவுடைமை, அளவுபட்ட தன்மை, மாயையுடன் கூடிய தன்மை, சிறிதாற்றல் உடைமை, சுதந்திரம் இன்மை, காணாமை என்பவை. சிவத்தினது உபாதி 7 அப்படின்னா இறைமை, முற்றறி
பேரறிவு உடைமை எங்கும் தான் ஆதல் இயல்பாகவே மாயை இன்மை வரம்பில் ஆற்றல் தன்வயத்தன் ஆதல் ஒன்றி உணர்தல் இவை ஏழும் தார் அப்படின்னா ஒழுங்கு ஆன்மாக்களுக்கு ஆணவ மலமறைப்பால் துன்பம் ஏழையும் கடந்து ஆரியனான சிவத்தினது உபாதி ஏழையும் பொருந்தி பரம்பரையாக வரும் சுத்த மாயையானது கெட தவத்தில் இயங்கும் தன்மை உடைய பொருளை சேர்வதே சமாதியினது பயனாகும். பிரிவு 11 அட்டமா சித்தி என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். அட்டம் அப்படின்னா 8, மா அப்படின்னா பெரிய சித்திகள் 8 அப்படின்னு அர்த்தம். அந்த சித்திகள் என்னென்ன அப்படின்னா அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் அப்படிங்கிறது தான். பாடல் 640 இறைவனை வணங்க 8 சித்திகள் கிட்டும் பணிந்து என் திசையும் பரமனை நாடி துணிந்து என் திசையும் தொழுது எம்பிரானை அணிந்து என் திசையினும் அட்டமா சித்தி தணிந்து என் திசை சென்று தாபித்தவாறே. என் திசை அப்படின்னா 8 திசைகள். இதனை தலையிலும் புறத்திலும் கொள்ள வேண்டும். தாபித்தவாறே அப்படின்னா நிலை பெற செய்தபடியே ஆகும் அப்படின்னு அர்த்தம். மன ஒருமைப்பாட்டை அடைந்து 8 திசைகளிலும் மேலான பொருளாய் விளங்கும் சிவபெருமானை அவனே பரம்பொருள் ஆகும் என்று ஆராய்ந்து துணிந்து அந்த 8 திக்குகளிலும் எம் சிவத்தை வணங்கி 8 பெரும் சித்திகள் தாமே அடையுமாறு பெற்ற எங்கும் அட்டமா சித்திகள் நிலை பெற செய்தவாறு ஆகும். பாடல் 641 பிறவி நீங்க பெறலாம் பரிசு அறிவானவர் பண்பன் அடியென துரிசு அற நாடியே தூவெளி கண்டேன் அரியது எனக்கு இல்லை அட்டமா சித்தி பெரிது அருள் செய்து பிறப்பு அறுத்தானே. பரிசு அப்படின்னா இயல்பு, அதாவது பக்குவம். துரிசு அற அப்படின்னா குற்றம் நீங்க. தூவெளி அப்படின்னா பரவெளி. தேவர்களின் பக்குவத்துக்கு ஏற்ப வழங்கும் பண்புடைய சிவனின் திருவடிகளே அடைக்கலம் என குற்றம் நீங்க தூய்மையான பரவெளியை கண்டேன். ஆதலால் எனக்கு அரிய பொருள் எதுவும் இல்லை. 8 பெரும் சித்திகளையும் எனக்கு அருளி பிறவியை நீக்கி அருள் செய்தான். பாடல் 642 சிவபேறு கிட்டும் விதம் குறவன் அருளில் குறிவழி மூல பறையின் மனமிகு சங்கட்டம் பார்த்து தெரிதரு சாம்பவி கேசரி சேர பெரிய சிவகதி பேரு 8ஆம் சித்தியே. குறவன் அப்படின்னா குரு, குறி அப்படின்னா சுவாதிட்டானம், மூலப்பறை அப்படின்னா குண்டலினி சக்தி, சங்கட்டம் அப்படின்னா நல்ல சமயம், சாம்பவி அப்படின்னா வெளிநாட்டத்தை மூக்கு நுனியான நாசி துவாரத்தில் நிறுத்தி அநாகத சக்கரம் என்ற இதயத்தை பார்த்து இருத்தல், கேசரி அப்படின்னா வெளிநாட்டம் கண் பார்வையை புருவ நடுவில் நிறுத்தி ஆக்ஞா சக்கரத்தை கவனித்து இருத்தல் அப்படின்னு அர்த்தம். குருவின் அருளால் மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தி சீவ சக்தியுடன் பொருந்தி குறி வழியாக பாய்வதை தடுத்து நல்ல சமயத்தை உண்டாக்கி தியான முறையில் சாம்பவி கேசரி என்ற 2 நாட்டங்களுள் ஏதேனும் ஒன்று சேர பெரிய சிவகதியை பெற்று அதன் பேரான 8 பெரும் சித்திகளையும் பெறலாம். பாடல் 643 பரகாயம் பெறலாம் காயாதிபூதம் கலை காலை மாயையில் ஆயாது அகல அறிவு ஒன்று அநாதியே ஓயா பதி அதன் உண்மையை கூடினால் வீயா பரகாயம் மேவலும் ஆமே. காயம் அப்படின்னா வானம், காயாதி பூதம் அப்படின்னா வான் முதலிய 5 பூதங்கள், வீயா அப்படின்னா அழியாத, பரகாயம் அப்படின்னா மேலான உடல், வான் முதலிய பூதங்களும் கலை காலம் மாயை ஆன தத்துவங்களும் என்ற இவற்றில் தோயாமல் அகல ஆன்ம அறிவானது பொருந்தி நீங்காத சக்தியை கூடினால் அழியாது மேன்மையான உடலை பொருந்தலாம். பாடல் 644 கண்மயோகம் 8 பெரும் சித்திகளை தரும் 20,090 வேதம் மருவிய கண்மமாம் அந்த யோகம் தரும் இவை காய உழைப்பு ஆகும் தானே அரும் 4 அட்டமா சித்திக்கே. கண்மயோகம் 20,800 வேறுபாடுகளை உடையது. மருவிய அப்படின்னா பொருந்திய, காயம் அப்படின்னா உடல், கண்மயோகம் 20,800 வேறுபாடுகளை கொண்டது. இவ்வாறு வந்தவை உடல் உழைப்பாகும். அரிய இவை அட்டாங்க யோகத்துள் அடங்கி 8
பெருஞ்சித்திகளை அளிக்க வல்லவை ஆகும். பாடல் 645. கேவல கும்பகம் சித்திக்க பெறுதல். மதிதனில் ஈராராய் மன்னும் கலையில் உதயம் அது நாள் ஒழிய ஓர் 8 பதியும் ஈராறு ஆண்டு பற்று அற பார்க்கில் திதமான ஈராறு சித்திகள் ஆமே. மதீனா இடைக்கலை, திதம் அப்படின்னா திறம், கலை அப்படின்னா பிராணன் அதாவது மோட்ச, ஈராறு அப்படின்னா 2ம் 6ம் ஆக 8. பயிற்சியாளர் 12 ஆண்டில் சுழுமுனை திறந்து சுவாசம் பிரம்மரந்திரம் நோக்கி சென்று கேவல கும்பகம் சித்திக்க பெறுவார். சந்திர நாடியான இடைக்கலையில் 12 அங்குலம் அளவாய் இழுக்க பெறும் மூச்சில் பிங்களை வழியாக வெளிப்படுதல் 4 அங்குல அளவு போக 8 அங்குல அளவு உள்ளே தங்கும். இதை 12 ஆண்டுகள் உலக பற்றை விட்டு கவனித்து வந்தால் உறுதியான 8 பெருஞ்சித்திகளை அடையலாம். பாடல் 646. 7, 8, 9 ஆண்டுகளில் அமையும் பயன். நாடும் பிணியாகும் நம் சனம் சூழ்ந்த கால் நீடும் கலை கல்வி நீள்மேதை கூர்ஞானம் பீடு ஒன்றினால் வாயா சித்தி பேதத்தின் நீடும் துறம் கேட்டல் நீள்முடிவு ஈராரே. நெஞ்சனம் அப்படின்னா நம் சனம் அதாவது நம் உறவினர்கள், சூழ்ந்தக்கால் அப்படின்னா சுற்றி இருப்பாராயின் அப்படின்னு அர்த்தம். வாயா அப்படின்னா சித்திக்க பெறா. துறம் அப்படின்னா முற்காலத்து வாத்தியம், அதுவும் ஒரு விதமான சவுண்டு தாங்க. ஈராறு அப்படின்னா 12 ஆண்டு. நம்முடைய உறவினர் நம்மை சூழ்ந்து இருந்தால் நம்மை அடைவது பந்தமாகும். மிகுந்த கலை அறிவு, நுட்பமான அறிவு, நிறை அறிவு என்ற இவற்றால் என் பெருஞ்சித்திகள் கிடைக்காது. வேதமாய் பெருகிய ஒளியை 12 ஆண்டு கேட்பதே சித்தியை அளிக்கும். பாடல் 647. 7, 8, 9 ஆண்டுகளில் அமையும் பயன். ஏழானதில் சந்த வாயுவின் வேகியம் தாழா நடைபல யோசனை சார்ந்திடும் சூழான ஓர் 8 தோன்றா நரைத்திரை தாழான 9 தான் பரகாயமே. வேகியம் அப்படின்னா வேகத்தை உடையவள், தாழா அப்படின்னா தளராத, யோசனை அப்படின்னா ஒரு குரோச தொலைவு, ஏழானதில் அப்படின்னா 7ஆம் ஆண்டில், ஓர் 8 அப்படின்னா 8ஆம் ஆண்டில் அப்படின்னு அர்த்தம். நாத தரிசனம் கிடைக்க பெற்றவர்கள் 7 ஆண்டுகளில் சண்ட மாருதம் போல் செல்லும் வேகத்தை உடையவர் ஆவார்கள். நடை தளராமல் பல யோசனை செல்லும் வலிமை வாய்க்கும். 8ஆம் ஆண்டில் நரை மூப்பு தோன்றாது. 9ஆம் ஆண்டில் அயல் உடல் புகுதல் ஆகும், அதாவது அழியாத உடம்பை அடைவார்கள். பாடல் 648. 10, 11, 12 ஆண்டுகளில் பெரும் சித்திகள். ஈரைந்தில் பூரித்து தியான உருதிரன் ஏர்வு 1 11 ஈராறாம் என் சித்தி சீர் 1 மேல் 7 கீழ் 7 புவி சென்று ஏர் 1 வியாபியாய் நிற்றல் ஈராரே. 11 அப்படின்னா 11 ஆண்டுகள், ஈராறு அப்படின்னா 12. 10 ஆண்டு தியான சக்தியால் கீழே போகும் சக்திகளை மேலே நிரப்பிக்கொண்டு உருதிரன் போல் பயிற்சியாளர் விளங்குவார். 11 ஆண்டில் 8 சித்திகள் உண்டாகும். சிறப்புடைய மேல் கீழ் உலகங்களிலும் கீழ் 7 உலகங்களிலும் போய் 12 ஆண்டில் எங்கும் போய் அழகுடன் நிறைந்து நிற்கும் தகுதி தியானிப்பவர்களுக்கு ஏற்படும். பாடல் 649. யோகியர் பெறும் 8 சித்திகள். தானே அணுவும் சகத்து தன் நோன்மையும் மானா கணமும் பரகாய தேகமும் தான் ஆவ தும்பர காயம் சேர் தன்மையும் ஆனாத உண்மையும் வியாபியும் ஆம் 8. அனிமா அப்படின்னா மிகவும் நுட்பமான உடல் ஆகுதல். மகிமா அப்படின்னா மிகவும் பருத்தல். கரிமா அப்படின்னா மிகவும் கனமாதல். லகிமா அப்படின்னா மிகவும் லேசாதல். பிராத்தி அப்படின்னா அழியாத உடலை அடைதல். பிராகாமியம் அப்படின்னா பிற உடலில் புகுதல். ஈசத்துவம் அப்படின்னா யாவர்க்கும் மேம்பட்டு இருத்தல். வசித்துவம் அப்படின்னா எல்லாவற்றையும் தன்வயம் ஆக்குதல். அனிமா மகிமா கரிமா என்பவை உடலால்
அடைவன, மற்றவை மனதால் அடைவன. தானே அனிமாவும் உலகம் போன்ற பெரிய மகிமாவும் அளவிட முடியாத கனத்தை உடைய கரிமாவும் யாவற்றையும் அடக்கியும் அமையாத வானம் போன்ற லேசான லகிமாவும் அழியாத உடலை பெறுதலான பிராப்தியும் அயல் உடலை அடையும் ஆற்றலான பிராகாமியமும் அமையாத உண்மையான ஈசத்துவமும் உலகம் முழுவதையும் தன்வயம் செல்லும் தத்துவமும் என்பவையாகிய இவை எட்டும் அட்டமா சித்திகள் ஆகும். பிரிவு 11 அட்டமா சித்தி என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 650. முத்தி சித்திக்கும் தாங்கிய தன்மையும் தான் அணு பல்லுயிர் வாங்கிய காலத்தும் மற்ற ஓர் குறையில்லை ஆங்கே எழுந்த ஓம் அவற்றுள் எழுந்தும் மிக்கு ஓங்கி வர முத்தி முந்தியவாறே. குறைனா மாற்றம், முத்தினா வீடு பேரு. ஓம் என்ற பிரணவம் சகஸ்ர தலத்தை அடைய முத்தி கூட பெறும் அப்படின்னு அர்த்தம். சிவயோகியான தான் அணுவின் தன்மையை அடைந்து பல உயிர்களை தாங்கிய காலத்திலும் அவற்றை வாங்கி ஒடுக்கிய காலத்தும் ஒரு மாற்றமும் இல்லை. சித்திகளை உடைய அவற்றுள் அப்போதே மேல் எழுந்த ஓம் என்ற நாதம் சகஸ்ர தலத்தை அடைந்து எழுந்து மேலே சென்ற விதமே முக்தி ஏற்பட்டு வந்து சேர்ந்ததாம். பாடல் 651. பிரணவ யோகத்துக்கு உரிய காலம் முந்திய 360 காலமும் வந்தது நாழிகை வான் முதலாயிட சிந்தை செய் மண் முதல் தேர்ந்தறிவார் பலர் உந்தியுள் நின்று உதித்து எழுமாறே. காலம் என்பது வினாடியை குறிக்கின்றது. 60 வினாடி ஒரு நாழிகை. 360 காலம் என்பது பகல் 30 நாழிகை. பகல் காலத்தில் படைப்பு கிரமமான வான் காற்று தீ நீர் பூமி என்ற முறையில் ஒவ்வொரு பூத காலமும் 6 நாழிகையாக கொள்ள வேண்டும். அதுபோல் இரவு 30 நாழிகை. இதில் நிலம் நீர் தீ காற்று வான் என்று 6 நாழிகையாய் லயக்கிரமம் பொருந்தும். இதை அறிந்தவர் விடியலில் கதிரவன் தோற்றத்துக்கு முன்பு உள்ள 6 நாழிகையும் விடிந்த பின்பு உள்ள 6 நாழிகையும் பிரணவ யோகத்துக்கு பயன்படுத்தி கொப்புள் தாமரையில் உள்ள கதிரவனை தலைக்கு கொண்டு செல்வார்கள். இதனால் விந்துவும் நாதமும் அமையும். சுருக்கமா சொன்னா கதிரவன் தோற்றம் முதல் 360 வினாடியும் பொருந்த வந்ததாகிய நாழிகை காலத்தை வான் முதலாக கொண்டு எண்ணப்படுவது இரவு காலம். அதை மண் முதலாக கொண்டு அறியவும் வல்லவன் கொப்புழில் நிற்கும் கதிரவன் உதித்து மேல் எழுவதை அறிவார்கள். பாடல் 652. உடலை கடந்து மேல் நிலையில் இன்பம் அடைவர் யோகியர் சித்தம் திரிந்து சிவமயம் ஆகியே முத்தம் தெரிந்தும் உற்ற மோனர் சிவமுத்தர் சுத்தம் பெறலாம் 5 தொடக்கு அற்றோர் சித்தம் பரத்தில் திருநடத்தோரே. சித்தம் திரிந்து அப்படின்னா மனம் வெளியே போகாமல் மாறுபட்டு, முத்தம் அப்படின்னா வீடு பேரு, மோனர் அப்படின்னா மௌனமான பிரணவத்தை வழிபடுபவர்கள், சுத்தம் அப்படின்னா உள்ள தூய்மை. யோகியர் உடலை கடந்து மேல் நிலையில் இன்பம் அடைவார்கள். அதாவது மனம் வெளியே செல்லாமல் மாறுபட்டு சிவமாகி முத்தியை ஆராய்ந்து அடைந்த பிரணவ வழிபாட்டாளர்கள் சிவனுடன் கூடிய முக்தர்கள் ஆவார்கள். அவர்கள் ஐம்பொறிகளின் தொடர்பு இல்லாதவர்கள். ஆதலால் மன தூய்மையை பெறலாம். அத்தகையவர்கள் அறிவு என்ற வானத்தில் தத்துவம் யாவற்றையும் விட்டு சிவத்துடன் பொருந்தி இருப்பார்கள். பாடல் 653. வாயுக்கள் ஒத்து சமமாய் இருக்க வேண்டும். ஒத்த இவ்9 வாயுவும் ஒத்தன. ஒத்த இவ்9 மிக்க தனஞ்சயன் ஒத்து இவ்9 ஒக்க இருந்திட ஒத்த உடலும் உயிரும் இருந்ததே. 9 காற்றுகள் என்னென்ன அப்படின்னா பிராணன் அபானன், வியானன் சமானன், நாகன் கூர்மன், கிருஹரன் தேவதத்தன், உதானன் என்பவை. காற்றுகள் சமமாய் ஒத்து இயங்கினால் உடம்புடன் உயிர் கூடி இருக்கும். தமக்குள் மிகுதிப்படாமலும் குறையாமலும் ஒத்து 9 வாயுக்களும் இயங்க வேண்டும். இந்த 9 அல்லாமல் 10வதான தனஞ்சயன் என்ற காற்று ஒத்து இயங்கும் தன்மை உடைய இந்த 9 காற்றிலும் கூடி இருக்கவே உடலும் உயிரும் நீங்காது இருக்கும்.
இருக்கும். பாடல் 654. தனஞ்சயன் நீங்கின் உயிர் நீங்கும். இருக்கும் தனஞ்சயன் 9 காலில் இருக்கும் 223 இருக்கும் உடலில் இருந்தில ஆகில் இருக்கும் உடலது வீங்கி வெடித்ததே. 224 என்பது புவனங்களின் எண்ணிக்கை. எல்லா காற்றுகளும் உடலை விட்டு நீங்கிய பின் தனஞ்சயன் நீங்கும். எனவே உடலில் உயிர் இருக்காது. ஆதலால் பயிற்சியாளர் இந்த தனஞ்சயன் உடலை விட்டு நீங்காது போற்றி காப்பார்கள். 9 கால் அப்படின்னா 9 நாடிகள். அவை இடைக்கலை, பிங்கலை, சிகுவை, பொருடன், காந்தாரி, அலம்புசை, சங்கினி, குரு என்பவை தனஞ்சயன் என்னும் வாயு மற்ற வாயுக்கள் உள்ள நாடிகளிலும் பொருந்தி இருக்கும். அஃது 223வது புவனமான அகந்தை என்ற மண்டலத்தில் பொருந்தி இருக்கும். இந்த வாயு இல்லாது போனால் உடல் வீங்கி வெடித்துவிடும். பாடல் 655. தனஞ்சயன் திரிபால் உண்டாகும் நோய்கள். வீங்கும் கழலை, சிரங்கொடு குட்டமும், வீங்கும் வியாதிகள், சோகை பலவதாய், வீங்கிய வாதமும், கூனு முடமதாய், வீங்கும் வியாதிகள் கண்ணில் மருவியே. கழலை அப்படின்னா கட்டி, சிரங்கு அப்படின்னா பொன், குட்டம் அப்படின்னா தொழுநோய், சோகை அப்படின்னா இரத்த குறைவால் ஏற்படும் நோய், வாதம் அப்படின்னா யானைக்கால் நோய், முடம் அப்படின்னா உறுப்பு குறைவு அதாவது முடக்குவாதம், உடலில் வீங்கும் புண், குட்டம், வீக்க நோய்கள், சோகை, காலில் வாதம், கூன்முடம், கண்ணில் பொருந்தி வீங்கும் நோய்கள் என்னும் இவை தனஞ்சயன் மாற்றத்தால் ஏற்படுபவை ஆகும். பாடல் 656. கூர்மன் வாயு திரிய உண்டாகும் நோய். கண்ணில் வியாதி, உரோகம் தனஞ்சயன். கண்ணில் இவ் ஆணிகள், காசம் அவன் அல்லன். கண்ணினில் கூர்மன் கலந்திலன் ஆதலால் கண்ணினில் சோதி கலந்ததும் இல்லையே. கண்ணில் அப்படின்னா ஆராய்ந்தால், உரோகம் அப்படின்னா நோய், ஆணிகள் அப்படின்னா பூக்கள், காசம் அப்படின்னா காச நோய், கூர்மன் அப்படின்னா காற்றுகளுள் ஒன்று. ஆராய்ந்து பார்த்தால் தனஞ்சயன் என்ற வாயு திரியும் போது நோய் உண்டாகும். கண்களில் உண்டாகும் ஆணிகள் என்ற பூக்கள், நாசம் என்ற நோய் தனஞ்சயன் திரிவால் ஏற்படுபவை அல்ல. கண்ணில் கூர்மன் என்ற வாயு பொருந்தாவிட்டால் கண் நோய் உண்டாகும். கண்களில் வெளிச்சமும் இல்லை. பாடல் 657. ஒரு திறன் திருமால் நான்முகன் உணர்ந்திருந்தனர். நாடியின் ஓசை நயன மிருதயம், தூடி அளவு சுடர்விடு சோதியை, தேவருள் ஈசன் திருமால் பிரம்மனும் ஓவர நின்றங் உணர்ந்திருந்தாரே. தூடி அப்படின்னா துடி, உடுக்கை அப்படின்னு சொல்லலாம், சிறுபறை அப்படின்னு சொல்லலாம். தியானம் செய்பவர்களுக்கு சிரசின் மேல் நாத தொனி உண்டாகி ஒளி தோன்றும். இது சாம்பவி முறையில் வழிபடுபவர்களுக்கு, அதாவது கண்களை கொண்டு அகநோக்கு நோக்குபவர்களுக்கு சிரசில் ஒளி உண்டாகி நாதம் கேட்கும் அப்படின்னு அர்த்தம். கண்கள், இதயம் என்பனவற்றில் நாடியின் ஓசை விளங்குகின்றது. சிறு துடியால் அமையும் ஒளியை உண்டாக்குகின்ற சுடரை உடைய பேரொளியை தேவர்கள் தலைவர்களாகிய ருத்திரன், திருமால், நான்முகன் ஆகியவர்கள் இடைவிடாமல் அங்கு பொருந்தி உணர்ந்து இருந்தார்கள். பாடல் 658. 9 வாயில்களையும் அடைத்திருந்தால் உடல் அழியாது. 9 வாசல் உடையது ஓர் பிண்டத்துள், 9 நாடி உடையது ஓர் இடம், 9 நாடி ஒடுங்க வல்லர்கட்கு 9 வாசல் உலை நல ஆமே. 9 வாசல் அப்படின்னா 9 துளைகள். அது என்னென்ன அப்படின்னா 2 கண்கள், 2 காது துளைகள், 2 நாசி துளைகள், 1 வாய் துளை, 1 குதம், 1 குயம், கண் முதலிய 9 வாயில்களையும் உடைய உடலில் இடைக்கலை முதலான 9 நாடிகள் ஒடுங்குவதற்குரிய ஒரு இடம் சுழுமுனை ஆகும். அங்கு அவை தங்கியிருக்க தவம் செய்ய வல்லவர்களுக்கு உடல் நன்மையை அடையும். பாடல் 659. குருவினால் உபதேசம் பெற்றவர்க்கு ஏற்படும் பயன். ஓங்கிய அங்கி
கீழ் வன் சுழுமுனை செல்ல வாங்கி இரவி மதிவழி ஓடிட தாங்கி உலகங்கள் ஏழும் தரித்திட ஆங்கு அது சொன்னோம் அருவழியோர்க்கே. சிறந்த குண்டலினியான தீயின் கீழே சுழுமுனை நாடியை செல்லும்படி செய்த கதிரவன் கலையில் இயங்கும் பிராணனை திங்கள் கலையில் செல்லும்படி செய்து 7 உலகங்களையும் தாங்க யோக நெறியில் நிற்பவர்களுக்கு உரைத்தோம். பாடல் 660. சுழுமுனை தியானம் செய்பவர் பிறர்க்கும் பயன்படுவர். தலைப்பட்டவாறு அண்ணல் தையலை நாடி வலைப்பட்ட பாசத்து வன்பினை மான் போல் துளைப்பட்ட நாடியை தூவழி செய்தால் விலைக்கு உண்ணா வைத்ததோர் வித்து அது ஆமே. உண்ணல் அப்படின்னா தமக்கு பயன்படல், விலை அப்படின்னா பிறர்க்கு பயன்படல். பிரம்மரந்திரத்தால் விளங்கும் சிவசக்தியை நாடி வலையில் அகப்பட்டு எங்கும் போகாமல் நிற்கும் மானை போல திங்கள் கலை கதிரவன் கலையில் செல்லாது மூச்சுக்காற்றை சுழுமுனையில் செலுத்தினால் விலைக்கும் உண்பதற்கும் சேர்த்து வைத்த விதை போல் பயன்படும். அதாவது சுழுமுனை தியானம் செய்பவர்கள் தமக்கே அல்லாது பிறர்க்கும் பயன்படுவார்கள். பாடல் 661. பிரணவ உபாசத்தால் உண்டாகும் பயன். ஓடிச் சென்று அங்கே ஒரு பொருள் கண்டவர் நாடியின் உள்ளாக நாதம் எழுப்புவர். தேடிச் சென்று அங்கே தேனை முகந்து உண்டு பாடியுள் நின்று பகைவரை கட்டுமே. அண்ணல் தையல் அப்படின்னா சிவசக்தி, தூவழி அப்படின்னா சுழுமுனை நாடி, வித்து அப்படின்னா விதை. மூலாதாரத்தில் இருந்து சகஸ்ர தலத்தை எய்தி சிவமான ஒரு பொருளை கண்டு வணங்கியவர் அங்குள்ள நாடியில் உள்ளே நாதத்தை வெளிப்படுத்துவர். மேலும் அங்கே உண்டாகும் அமுதத்தையும் உண்டு உடல் என்னும் பாசுரையில் உள்ள காமம் குரோதம் முதலிய 6 பகைவர்களை சிறைப்படுத்தவும் செய்வார்கள். பாடல் 662. பறை ஒளி விளங்குவதை அறிபவர். கட்டிட்ட தாமரை ஞானத்தில் 9 மட்டிட்ட கன்னியர் மாதுடன் சேர்ந்தனர். கட்டிட்டு நின்று கலங்கனி ஓடு போய் பொட்டிட்டு நின்று பூரணம் ஆனதே. கட்டிட்ட அப்படின்னா கட்டு அமைத்த, ஞானம் அப்படின்னா நாளம் அதாவது தண்டு, கன்னியர் 9 பேர் அப்படின்னா வாமை சேட்டை, ரௌத்ரி காளி, கலவி கரணி, பலவி கரணி, பலப்பிரமதனி, சர்பூத தமனி, மனோன்மணி என்பவர்கள். இவர்கள் சீவர்களை பிறவிக்கு விட்டு தொழில் படுத்துபவர்கள். மாதுடன் சேர்ந்தனர் அப்படின்னா சுழுமுனை உச்சியில் உள்ளவர்களுக்கு செயல் இல்லை ஆதலால் இந்த சக்திகள் தொழில் இல்லாமல் பராசக்தியுடன் பொருந்தினார்கள் அப்படின்னும், பொட்டு அப்படின்னா புருவத்தின் நடு அப்படின்னும், களம் அப்படின்னா தொண்டை அப்படின்னும் அர்த்தம். சகஸ்ர தலத்துடன் கட்டப்பட்ட சுழுமுனை நாடியில் சீவர்களை உலக முகப்படுத்தி கொண்டிருந்த வாமே முதலிய 9 சக்திகள் சீவர்கள் பக்குவப்பட்ட பின்பு தம் செயல் அற்ற சக்தியுடன் பொருந்தி நின்றனர். அச்சமயத்தில் மூலாதாரத்தில் செயல்படுத்தி கொண்டு இருந்த குண்டலினி தொண்டை சக்கரத்தின் வழியாக போய் ஆக்ஞை சக்கரத்தை அடைந்து முழு சக்தியாக விளங்கியது. பாடல் 663. பராசக்தியே தொழில்படுத்துபவள். பூரண சக்தி 73 அறை ஆக ஏர் அணி கன்னியர் 705 ஆயினர். நாரணன் நான்முகன் ஆதிய 5க்கும் காரணம் ஆகி கலந்து விரிந்ததே. பூரண சக்தி அப்படின்னா பராசக்தி, 73 அப்படின்னா 21, ஏர் அணி அப்படின்னா அழகுடைய 705 ஆயினர் அப்படின்னா 105 கன்னியர் ஆயினர் அப்படின்னும், பராசக்தி திருமால் முதலியவர் தொழில் ஆற்ற காரணமாய் நின்றாள் அப்படின்னும் அர்த்தம். பராசக்தியே 7 கன்னியராய் இச்சை ஞானம் கிரியை ஆகிய வேறுபாட்டினால் 21 அழகுமிக்க அக்கன்னிகள் 5 தொழிலுக்கும் 105 கன்னியர் அவர்கள். திருமால் நான்முகன் உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்னும் 5க்கும் காரணமாகி அவர்களுடன் கலந்து விரிந்து நிற்பார்கள். பாடல் 664. பராசக்தியின் செயலினின்றும் நீங்கி விளங்குவர். விரிந்து குவிந்து விளைந்த இம்மங்கை கரந்து உள்ளிழுந்து கரந்து அங்கு இருக்கின் பரந்து குவிந்தது பார்முதல் பூதம் இறைந்து எழுவாயு இடத்தில் ஓங்கே. இம்மங்கை அப்படின்னா
இந்த பராசக்தி கறந்து அப்படின்னா மறைத்து, காத்துள் எழுந்து அப்படின்னா மறைந்து சிவத்துள் சிறந்து தோன்றி, கறந்து அங்கு இருப்பின் அப்படின்னா அங்கு ஒடுங்கி இருப்பின் அப்படின்னு அர்த்தம். இறைந்து எழு அப்படின்னா ஒலித்து கொண்டு இருக்கின்ற, வாயு அப்படின்னா நாதம், ஓங்கே அப்படின்னா உயர்ந்து விளங்குவாயாக அப்படின்னு அர்த்தம். இங்கனம் விரிந்து நின்ற பராசக்தி பின்பு ஒடுங்கி பல வகையான போகங்களையும் விளையும்படி செய்தால், மறைந்து சிவத்துடன் நின்ற பின் ஒடுங்கி இருப்பின் பூமி முதலிய பூதங்களும் பரவி பின் ஒடுங்கிவிடும். எனவே நீ மேல் எழுகின்ற நாதத்தில் ஓங்கி விளங்குவாயாக. பாடல் 665. விந்து தானத்தில் விளங்குக. இடையொடு பிங்களை என்னும் இரண்டு மடைபடு வாயுவும் மாறியே நிற்கும், தடை அவை ஆறும் எழும் தன் சுடர் உள்ளே, மிடைவளர் மின்கொடி தன்னில் ஒடுங்கே. இடை அப்படின்னா இரு கண்களுக்கும் உள்ள இடை, அதாவது புருவ நடுவில் உள்ள விந்து மண்டலம் தொழில்பட தொடங்கும் நிலை இரண்டு மின்னல் கொடி போல் தோன்றும். இது ஒளி பெருக உதவும் நிலை ஆகும். நாதத்தில் ஒடுங்கியவர்களுக்கு இடைப்பிங்களை அடைப்பட்டு சுழுமுனை திறக்கும். மூச்சு அவர்களுக்கு மெல்ல இயங்கும். 6 ஆதாரங்களும் 7 சக்திகளும் நீங்கி சந்திர மண்டலத்தில் புருவத்தின் நடுவில் விந்து தானத்தில் அடங்கும். ஒரு பாடல் 666. சிவன் தன்னை அறிய செய்தல். ஒடுங்கி ஒருங்கி உணர்ந்து அங்கு இருக்கில், அடங்கி அடங்கிடும் வாயு அதனுள், மடங்கி மடங்கிடும் மண் உயிருள்ளே, நடங்கொண்ட கூத்தனும் நாடுகின்றானே. ஒடுங்கி அப்படின்னா ஒருமைப்பாடு அடைந்து, வாயு அப்படின்னா பிராணன், நடங்கொண்ட கூத்தன் அப்படின்னா நடனமாடும் சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். உள்ளம் ஒருமை அடைந்து புருவத்தினது நடுவில் இருப்பின் மூச்சு காற்று அப்போது கட்டுப்பட்டு நின்றுவிடும். வெளிநோக்கம் இல்லாது அகநோக்கம் கொண்ட உயிருள் கடமை இயற்றும் பெருமானும் தன்னை அறிய செய்வான். பாடல் 667. சுழுமுனை தூண்டா விளக்காகும். நாடியின் உள்ளே நாத தொனியுடன் தேடி உடன் சென்ற திருவினை கை கொண்டு, பாடியுள் நின்ற பகைவரை கட்டிடும் மாடில் ஒரு கை மணி விளக்கு ஆனதே. நாடி அப்படின்னா சுழுமுனை நாடி, திருவினை கொண்டு அப்படின்னா சக்தியுடன் பொருந்தி, பாடி அப்படின்னா பாசறை, பகைவர் அப்படின்னா இருளான பகைவர், மாடில் அப்படின்னா பெருமை கொண்ட சுழுமுனை பாயும் இடத்தில் நாத ஒளியுடனே போய் அங்கு நிலை பெற்றுள்ள சிவசக்தியை பொருந்தி, பாசறையில் உள்ள இருள் என்ற பகைவரை காட்டும் பெருமை வாய்ந்த சுழுமுனையே தூண்டா விளக்காக அமைகின்றது. பாடல் 668. அனிமா முதலிய என் சித்திகள். அனிமாதி சித்திகளானவை கூறில், அணுவில் அணுவின் பெருமையின் நேர்மை, இணுகாத வேகார் பரகாய மேவல், அணுவத்தனை எங்குந் தானாதல் என்றெட்டு. அனிமா முதலிய சக்திகள் பற்றி கூறும் பொழுது, அணுவில் அணுவாதல், பெரியதில் பெரிது ஆதல், அசைக்க இயலாத கணம் உடையதாதல், புகை போல் லேசாதல், மேல் உள்ள வானை தொடுதல், எல்லா பூதங்களிலும் கலந்து எழுதல், உயிர்களுக்கு எல்லாம் கர்த்தா ஆதல், எல்லாவற்றையும் வசியம் செய்து எங்கும் தானாக இருத்தல் என்னும் 8 ஆகும். பாடல் 669. சந்திர மண்டலத்தில் அமுதம் உண்பர். 8ஆகிய சித்தியோரெட்டி யோகத்தால் கிட்டா பிராணனை செய்தார் கிடைத்திடும், ஒட்டா நடுநாடி மூலத்தனல் பானு விட்டான் மதியுண்ணவும் வருமேலதே. மூச்சை அடக்கினால் 8 பெருஞ்சித்திகளும் ஒருவருக்கு கிடைக்கும். ஓர் 8 யோகம் அப்படின்னா அட்டாங்க யோகம் அப்படின்னு அர்த்தம். அட்டாங்க யோகத்தால் அடக்கி ஆள இயலாத மூச்சுக்காற்றை அடக்கி ஆண்டால் என் பெரும் சித்திகளையும் அடையலாம். மூலாதாரத்தில் உள்ள குண்டலினியானது சுழுமுனை நாடி வழியாக போய் அக்னி மண்டலம், கதிரவன் மண்டலம் என்பனவற்றை கடந்தால் மேல் உள்ள சந்திர மண்டலத்தில் உள்ள அமுதத்தை உண்ணவும் கூடும். பாடல் 670. திரிபுரை சக்தி அட்டாங்க யோக பயனை அளிப்பாள். சித்திகள் 8 சேரெட்டி யோகத்தால் புத்திகளானவை எல்லாம் புலப்படும். சித்திகள் என் சித்தி தானான் திரிபுரை சக்தி
சக்தி அருள் தர தானுளவாகுமே. 8 யோகம் அப்படின்னா 8 யோகம். அவை இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்பவை. பழகும்படியான அட்டாங்க யோகத்தால் மேல் சொல்லப்பட்ட 8 பெரும் சித்திகளும் அல்லாமல் ஞானங்கள் எல்லாம் வெளிப்படும். இவ்வகையான சித்திகளும் தானேயான திரிபுரை சக்தி அருளின் இயல்பால் சித்தியும் புத்தியும் உண்டாகப் பெறும்.